அன்பான நேயர்களே, இப்பொழுது கடுமையான பேதி நிற்பதற்கான ஒரு எளிமையான மருத்துவத்தை நாம் பார்க்க போகின்றோம். ஒரு சில நேரத்தில் என்னதான் நாம் சிகிச்சை மேற்கொண்டாலும் வயிற்று கிருமிகளால் தொடர்ந்து பேதி ஏற்படும். இதனால் வயிற்று பகுதியில் பல வகையான உளைச்சல் ஏற்படும். நீர்ச்சத்து அதிகப்படியாக வெளியேறியவுடன் கை கால்கள் துவலல் மற்றும் உடலுக்கு அதிகப்படியான அசதித்தன்மை, கடுமையான நாவறட்சி, உதடு வெடிப்பு இவையெல்லாம் பேதியின் மூலம் ஏற்படுகின்ற பல நோய்களாக இருக்கின்றன. தொடர்ந்து பேதி ஏற்பட்டவுடன் நமக்கு அதிகப்படியான நீர்த்தாகம் ஏற்படும். முறையாக அதை நாம் சரி செய்து கொள்ளவில்லை என்றால் ஆழ்நிலை மயக்கத்திற்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இந்த நோய் ஏற்படுவதற்கு வயிற்று பகுதியில் கிருமிகள் தொந்தரவு அதிகரித்தால் நாளடைவில் அவை கிருமிகள் பெருகி வயிற்று உபாதையை ஏற்படுத்தும். இதன் மூலம் நமக்கு பேதித்தன்மை ஏற்பட்டு நோயும் அதிகரிக்கும். இந்த நோயை முற்றிலுமாக நீக்கிக் கொள்வதற்கான ஒரு எளிமையான மருத்துவத்தை நாம் பார்க்கலாம். நாம் எடுத்துக்கொண்ட அற்புதமான ஒரு காய் அத்திக்காய். அத்திக்காய் ஒரு அற்புதமான மருத்துவ குணம் நிரம்பிய ஒரு காய். அத்திப்பால் பல வகையான நோய்களுக்கு அருமருந்து. காயை கிள்ளியவுடன் இதன் முனைப்பகுதியில் பார்த்தால் அத்திப்பால் வெள்ளையாக வெளித்தோன்றும். இந்த பாலை பெரிய அத்திக்காய்களில் இருந்து கிள்ளினால் அதிகப்படியாக தோன்றும். அவையெல்லாம் எடுத்து அடிப்பட்ட காயங்கள், வடுக்கள் இவற்றின் மீது தேய்த்து வந்தால் வெகு சில நாட்களில் படிப்படியாக அந்த காயங்கள், அந்த வடுக்கள் எல்லாம் மறைந்து தோலிற்கு இயற்கை தன்மையை ஏற்படுத்தும். அடுத்ததாக இளம் பிஞ்சி அத்திக்காய். இது கடுமையான இரத்த பேதி, சீத பேதியை தடுத்து நிறுத்தும். இது ஒரு அற்புதமான கை கண்ட ஒரு மருத்துவ காய். சர்க்கரை நோயாளிகள் தினம்தோறும் அத்தி பிஞ்சை சமையலாகவோ கூட்டாகவோ செய்து சாப்பிட்டு வந்தால் இந்த கடுமையான சர்க்கரை நோயினால் ஏற்படுகின்ற உடல் அசதி முற்றிலும் கட்டுப்படுத்தப்படும். வயிற்று பகுதியில் தோன்றக்கூடிய புண்கள், பெப்டிக் அல்சர் என்று சொல்லக்கூடிய புண்களுக்கு அத்தி பிஞ்சை நாம் சமையலாக பயன்படுத்தி வந்தால் படிப்படியாக வயிற்று பகுதியில் தோன்றக்கூடிய புண்கள் ஆறும். அடுத்ததாக முற்றிய அத்திக்காய் பழமாக மாறியவுடன் அதில் இருக்கக்கூடிய சிறு பூச்சிகளை தூய்மையான நீரில் கழுவி எடுத்துவிட்டு. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவை கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவை வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம்.
என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழப் போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.